लक्ष्मी सुमतोपाद सरोजिमे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्दस्थिरोऽपि वन्दे श्रीमच्छटारि यतिराजसुभूजिते ब्रह्मदीयहृदयेन्द्रमस्तु लग्नम् माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो वापि ततो नृसिंहः नृसिंहदेव प्रपरं नयते तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहृतसैत्राणिनायकेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयसिन्धोः रामानुजस्य जनोशरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविराजयेः वेदान्ताचार्यवद्यो मे सविधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुरुसम्पदां शरणं भवतीतानां सर्वभौमीश्वरं श्रीरङ्गे सहिते यादस्यैनसिंहकार्यमुनिपादां तेन्द्रेन्द्रवृत्तास्तिक्षान्ति दयादिविश्वमुनिः भान्तं पुदाकेशरादिगोपदे योगिदं संस्थये श्रीमच्छ्रीरङ्ग सर्वेश्वरसर्वगुणासंयमीन्द्रेण दृष्टम् नगरजगजिद्योगिनेन सुधादात् राज्यं श्रीरङ्गराजिदेः प्राप्तलक्ष्मीन्द्रं सकलमूलनिधिं श्रीरङ्गनाथि सर्वभौमेन्द्रदृष्टं लक्ष्मीं करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुणाश्रवविद्यां वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये संप्राप्ताध्यात्मशास्त्रं नरकनिषदजित् आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वामदूगत्वमेधर्जितारङ्गभूमेन सूक्तं वाक्यं नारायणार्यं व्याख्यातमीरे श्रीमद्भङ्गशतारि श्रीमद्वीर श्रीमद्वेदवदं सदेशितेः कारुण्यदीक्षास्पदं सेवेयनं योगिनां श्रीमद्रङ्गशतारि योगिचरणनिष्ठात्मरक्षागुरुं श्रीमद्रङ्गशतारि वीरविराट् नत्तागमान्तभ्यं शातुं कैकच्चिदान्तभवने भान्तं महत्त्वं सर्वं वत्से श्रीकृष्णमार्यं सर्वं वेदान्तदेशीयतीन्द्रगणाख्यनस्य कय्यन्तसारमणवद्य गुणं नारायणाच्य श्रीरङ्गनाथेः आश्रयामः। नमो नमो यामुनाय नमो नमो यामुनाय साधु साधु नमाम्यहम्। ஸ்தோத்திரத்துல ஆளை வந்து அருள் செய்த ஸ்தோத்திரத்துல தத்வேன சிதசிதீஸ்வர தத்வபாவ யோகாபவர்க स्वरूपाय गतिरुदारः சந்தரிசயம் நிர்வீத புராண ரத்னம் தஸ்மை நமோ கிரீவராய பராசராய அப்படின்னு பராசருக்கு இங்க ஒரு வணக்கத்தை சொல்றார்.
அந்த பராசர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். 5 தலைமுறையாக அவர்கள் பரதேவதா பாரமார்த்த ஞானத்தை உடையவர்கள். அப்படின்னு அவர்கள் சம்பிரதாயத்தில் அந்த குடும்பமே அந்த வம்சமே நிறைய அடையிருக்கு. அப்படியே அவருடைய பெருமையை பார்க்கணும். அவர் சொன்ன விஷயங்கள் விஷ்ணு புராணம்ன்றது ஒரு பெரிய கிரந்தம். அதுல நமக்கு வேண்டியதான மற்ற விஷயத்தையும் அதில் சார்ந்திருக்கார். சித்தென்ன அசித்தென்ன ஈஸ்வர 3 தத்துவங்கள். இந்த 3 தத்துவங்களுடைய சுபாவங்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உபாயங்கள், எத்தனையோ உபாயங்கள் இருக்கு. அதாவது ஆத்மாவலோகம், அதுக்கப்புறம் சிற்றின்பம் அதாவது சொர்க்காதிகள் அடைவதற்கான வேண்டிய பலன்கள் பெறுவதற்கான உபாயங்கள், ஆத்மானுபவம் கைவல்யம் என்ற அனுபவத்தை பெறுவதற்கு வேண்டிய உபாயம், இதையெல்லாம் கட்டு மேலானதாக மோட்ச உபாயம். இப்படி பல உபாயங்கள் அவர்களுக்கு. அந்தந்த உபாயங்களை அனுஷ்டிச்சா என்ன பலன்கள் கிடைக்கும், அந்த பலன்கள் எவ்வளவு நாளைக்கு நமக்கு சாஸ்வதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பலன்களுடைய தன்மைகளையும் சொல்லி, நமக்கு திருப்பி சம்சாரமே வர முடியாது, எப்பொழுதுமே பகவானையே ஆனந்த அனுபவம் பண்ணிட்டு அவங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மோட்ச அனுபவத்தை, அதுதான் சாஸ்வதமான பலன் அப்படின்னு அவருடைய கிரந்தத்தை இருக்கார். அதெல்லாம் அவங்க சேத்தனர்கள், திரிவித சேத்தனர்கள், சுவாதீன திரிவித சேத்தன அச்சேதனம் சொல்லியிருக்கேன். திரிவித சேத்தனர்கள், திரிவித அச்சேதனங்கள் சொல்லியிருக்கேன். திரிவித சேத்தனர்கள் யாரு அப்படின்றத நேற்று பார்த்தோம். அதாவது சரீரத்தினால்தான் ஆத்மாக்கள்ல வேதங்கள்ல ஏற்படுறது. சுத்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி வேதம் எல்லாம் கிடையாது. அதனால அவன் தேவன், அவன் மனுஷன், இவன் இது ஸ்தாபனம், இது சிறியக்கு அப்படின்னு சொல்றோம்னா இந்த கர்மகரமான சரீரத்தினால உண்டான நிலைகளை சொல்லி இதை சொல்றோம். ஆனா சுத்த ஜீவாத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனா அப்படின்னு இயற்கையிலேயே இந்த ஜீவர்கள் எல்லாம் எம்பெருமான ஞானானந்தத்து ஞானமயன், ஆனந்தமயன், அதுவும் இல்ல அவன் பரமாத்மாவுக்கு சேஷப்படுத்தான் அப்படின்னு சொல்லப்படும். அதுபடிப்பட்ட ஜீவஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லணும். அதே அந்த ஜீவாத்மா ஒரு உபாயத்தை பண்ணி மோட்சத்தை அடைய அப்படின்னு முக்தனை பத்தி சொல்லி, அத்தியாபின நிவர்த்தனத்தை துவாசாட்சர சிந்தகா அப்படின்லாம் முக்தரை பத்தி சொன்னார். சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எத்வை பஷ்யந்தி சூரையாக எப்பொழுதுமே எம்பெருமான அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அதனால சுவாதீன திரிவித சேத்தனங்களை பத்தி சொல்லியாச்சு. அச்சேதன ஸ்வரூபங்கள் என்ன, அதனுடைய பேதங்கள் என்ன, அதனுடைய சுபாவங்கள் என்ன அப்படின்ற விஷ்ணு புராணத்துல திரிகுணம் தத் ஜெகத்யோனி வியக்தா அவ்யக்தே ததைவான்ய ரூபே கால ததா அபரஹா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்க. அதனால திரிகுணம் 3 குணங்களே உடையது. அதுதான் இந்த ஜெகத் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கு. திரிகுணமாகிற மூலப்பிரகிருதி. திரிகுணம் தது ஜெகத்யோனி, ஜெகத்யோனினா ஜெகத் உண்டாவதற்கு காரணமாக திரிகுணமாகிற மூலப்பிரகிருதி.
व्यक्त अव्यक्ते तदैवान्ये रूपे कालस्तथा अपरः. அதே அந்த அச்சேதனங்கள் வியக்தமாயிருக்கும் அவ்வியக்தமாயிருக்கும். அப்படி கூட பிரகிருதி காலம் அதுக்கப்புறம் சுத்த சத்தம் அப்படின்னு அச்சேதன ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு இது விஷ்ணு புராணம். அது இது இப்போ அச்சேதனங்கள் 3 எது அப்படின்னா மூல பிரகிருதி காலம் சுத்த சத்தம் அப்படின்னு 3. எம்பெருமான் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அவனுக்கு சுபாவம்லாம் எப்படிப்பட்டதுன்னா அதிகாராய விஷ்ணுவே பரஸ்பராணாம் பரமஹா சாந்தா விஷ்ணு அசேஷஸ்ய சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ சர்வஜ்ஞா சர்வதிருக்கு சர்வசக்தி ஞான பலத்மான் கிளமந்தந்திரி பயக்ரோத காமாதிபி அசம்சா. இது பலவார எம்பெருமானை பற்றி சொல்றோம். அதாவது விசாரமற்றவன் சுத்தன் நித்தன் அப்படிப்பட்ட பரமாத்மா. அவன் ஒரே சதைக ரூபாய விஷ்ணுவை எல்லா இடத்தையும் எல்லா வஸ்துகளும் அவன் பரவிருந்தா கூட அவன் ஒரே பரஸ்பரானாம் பரமஹா. லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களை காட்டிலும் அவன் மிகவும் உயரம். சாஸ்தா விஷ்ணு அசேஷ. லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் அவன் தான் நியமிக்கிறவன். அவனை நியமிக்கலாம். சமஸ்த கல்யாண குணாத்மகோசு. அவன் எல்லா கல்யாண குணங்களையும் உடைய. அவன் சர்வஜன். அவன் சர்வசிக் சர்வஜா அப்படின்னு சொன்னால் அவன் சர்வஜன் எல்லாம் அறிந்தவன். சர்வதிருக் அப்படின்னா எல்லாத்தையும் விஜயீகரிக்கப்படுபவன். விஜயீகரிக்கிறான். சர்வசக்தி அது தவிர ஞானம் பலம் இவரை உடையவன். காமதந்திரி பயப்போத நாமாதிபி அசம்சிதா. அவனுக்கு பயமோ குரோதமோ காமமோ எதுவுமே இல்லாதவன் அவன் அப்படின்னு எம்பெருமான பல வழியாக சொல்லியிருக்கு இந்த விஷ்ணு புராணம். சரி, இந்த தர்மங்கள்லாம் பெருமாளுக்கு மட்டும்தானா அப்படின்னா பிராட்டிக்கு உண்டு அப்படின்றத யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் திஜோத்தமா ஆத்ம வித்யாசிரே விஷ்ணு விமுக்தி பலதாயினி இப்படின்னு பல பிரமாணங்களால விஷ்ணு புராணத்தை சொல்லப்படும். இப்படி சித்தேன அச்சித்தேன ஈஸ்வரத்தை 3 சுபாவத்தை சொரூப சுபாவங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். அதை தவிர அடைய வேண்டிய பலன்கள்லாம் என்ன, அதாவது 6 அம்சங்கள் உடையது அந்த விஷ்ணு புராணம். அதெல்லாம் இப்போ எம்பெருமான் ஈஸ்வர தத்துவம் சேதனத்துவம் அத்தியானத்துவம் இதெல்லாம் முதல் அம்சத்துல சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2வது அம்சத்துல இந்த சொர்க்கம் நரகம் அதனுடைய தன்மைகள்லாம் சொல்ற. அதெல்லாம் சுவாமி தேசிகன் நிறைய ஸ்லோகங்கள் எடுத்துங்க. அதெல்லாம் அப்படி சொன்னா நமக்கு நாளி ஆயிடும். விஷ்ணுபுராஜை வசூலிக்கான்னு தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் மோட்சம் அது சொல்லுவோம். அதை அடைவதற்கு இந்த வழி, அது எந்த மார்க்கத்தினால போய் அடையலாம், அவைகள்லாம் அங்கங்க சொல்லியிருக்க. அது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இளமரு காயங்களை போல சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறார். அது மோட்சம்னா என்ன அப்படின்னா நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக லட்சணா வேஷம் பகவத்கார்த்திகி ஏகாந்தா ஆத்தியந்திகி மதா சத்பாவ பாவமாபன்னா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லலாம். வேஷம் நிரஸ்த அதிசய ஆஹ்லாத, அதாவது இயற்கையாகவே
சொல்ல முடியாததான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான இடம். பெருமாளை அடைவதற்கு அது ஒரு மருந்து பேசு ஏகாந்த ஆத்தியந்திக்கு மகா. அங்க எந்திரமான தவிர வேற எந்த வஸ்துக்களையும் அங்க அனுபவிக்க எனக்கு புந்தி போகாது. நான் பாவம் ஆபண்ணா அங்க போனா அந்த நித்தியசுரர்கள் எந்த பாவத்தோட அந்த பாவத்தை இவர்களும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப எம்பெருமான அடைவதற்கு அப்படிப்பட்ட எம்பெருமான அடைவதற்கு உபாயம் என்ன? தத்ரூப பிரத்யேகா அந்நியனிஸ்பிருகா தத்யானம் பிரவனே அங்கேயே நிஷ்பாத்தியதேதுவா. அதாவது கதைக்குள்ள கதை மைத்திரருக்கு உபதேசம் பண்றார். அதுல ஒரு இதுல காண்டிக்கன் ஒரு சிஷ்யனுக்கு கேசி துதர் அப்படி ஒரு ஆசிரியர் உபதேசம் பண்றார். அந்த உபதேசம் சொல்லும்போது அதுல இந்த பரம பகவானை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்ற. அது எப்படி சொல்ற? தத்ரூப பிரஸ்னேச்சைகா சந்ததிச்ச அந்நியனிஷ்ட. அவன தியானமானது வேறு எண்ணங்கள் கலசாத அப்படியே நினைத்து தொடர்ந்து தியானம் பண்றதா தத் தியானம் பிரதமே அங்கேக்கு கல்விகி நிஷ்பாத்தியதே என்றார் அப்படின்னு சொல்ற. அப்படினால பக்தி யோகத்தை பத்தி அங்க சொல்ற. அதுக்கப்புறம் தகராதி பத்தியும் சொல்ற. அது எங்க சொல்றாருன்னா தாவதார்த்தி சத்பதா வாஞ்சா தாவன் மோக சதாசுரம் யாவன் நயா சரணம் சுவாம் அசேக அகநாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அங்கேயும் விஷ்ணுராஜ்யம் முசுகுந்த உபாக்கியான கதைகள்லாம் கண்வாங்கன் அவருடைய சரித்திரம் இருக்கு. இப்படி உபாயத்தை பற்றியும் அந்த மோட்சத்தை பற்றியும் சொல்றோம். ஆக முமுட்சுவானவன் கட்டாயம் அறிய வேண்டிய எல்லா விஷயங்களும் ரொம்ப சுருக்கமாயும் விளக்கமாயும் அதுல நல்லா உள்ளபடி தெரிவித்த பராசரம் தான். அதனால்தான் முனிவரம் பராசரம் முனிவரம். இதுக்கு ஏன் ரத்னம்னு பேர் வந்தது அப்படின்னா அந்த ரத்தனத்தினால இந்த ரத்தனத்தை உடையவன் பெருமை அடையலாம். யாருக்கிட்ட ரத்தனம் இருக்கோ அவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு ஒரு பிரசித்தி வரும். அது தவிர சுத்தமான வைரமா இருந்தா இவனுக்கு மங்களத்தை கொடுக்கும். அதாவது இவனுக்கு பயத்தை போகும், மங்களத்தை கொடுக்கும். அதுவும் சாஸ்வதமான செல்வத்தை தரும். அதுவும் மனசுக்கு பிடித்துதான் உகந்ததாக பிரகாசத்தை கொடுக்கும். அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அது எப்பொழுதும் மங்களத்தை கொடுத்துட்டே இருக்கும். அந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டவன பல பேர் கொண்டாடுவான். இத சுலபமா பாதுகாக்கலாம். ஒரு துணியில முடிச்சு போட்டு எடுத்து போடலாம். அதே நகையெல்லாம் கட்டிட்டு போக அது தனியாக ஒரு பேக்ல வச்சு இருக்கும். அதனால அந்த ரத்தனத்தை சொல்லும்போது ரத்தனத்தினுடைய தன்மையை அறிந்தவர்கள் சொல்லுவான். அப்ராசம் மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்கியம் பிரகாசகம் மகார்கம் மங்களம் இந்த கீழ்கொண்டை பித்தனை சொன்ன அர்த்தங்கள் தான் கொண்டதுதான் இந்த ஸ்லோகம். அதாவது அப்ராசம் அப்படின்னா பயத்தை போக்குறது, மானதம் மதிப்பு அளவில்லா மதிப்பு கொடுத்து, ரத்தன ஸ்திரம் இவங்களுக்கு ஸ்திரமான செல்வத்தை கொடுக்கும், போகத்தை கொடுக்கணும், பிரகாசிக்கணும்,
மங்களத்தை கொடுக்கும், காப்பாற்றுறது ரொம்ப சுலபம், சுக்கிரகம் கையாளுறது ரொம்ப சுலபம் அப்படின்னா சொல்லப்படுது. அப்படின்னு அதனால அந்த மாதிரி சுபாவத்தை உடையது இந்த விஷ்ணு புராணம். அதனால அந்த விஷ்ணு புராணம்னு அதாவது புராண ரத்னம் சொன்னார். அப்ப ஆளவந்தா ஸ்தோத்திரமும் அது ஸ்தோத்திர ரத்னம், அதுல இல்லாத விஷயம் கிடையாது. அது சுலபமா எல்லாராலையும் அனுசரிக்கக்கூடியது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு பல சேமங்களை கொடுக்கக்கூடியது. இந்த தன்மை தான் உடையது ஆளவந்தாசு ஸ்தோத்திரம். ஆக அந்த ஆழ்வாருடைய ஸ்தோத்திர ரத்ன, அதாவது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல புராண ரத்னம் மாதிரி விஷ்ணு புராணத்துடைய பெருமையை சாதிச்ச அப்படிப்பட்ட விஷ்ணு புராணத்தை அருளிய பராசர முனிவரை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்போ வியாசர் அவள்லாம் இருக்கா, நிறைய முனிவர்கள்லாம் இருக்கார். வியாசர் இன்னும் பெரிய மகான்கள்லாம் சம்பிரதாயத்துக்கு பணம் இருக்கார். அவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருமை தராத இவருக்கு மட்டும் அது கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நானையோர் வித்தியதே பரம் அப்படின்னு சொன்னா, எம்பெருமான போலவே பிராட்டிக்கும் அதாவது சுத்தியினாலேயும் ஸ்மிருதிகளினாலேயும் அவளுக்கு அந்த பெருமைகள்லாம் உண்டு அப்படின்றத பராசர முனிவர் பெருமாளுக்கு சமமா பிராட்டியும் சேர்த்து சொல்லியிருக்கார். அதனாலதான் அவருக்கு அந்த அப்படிப்பட்ட தனி பெருமை. அதனாலதான் அவருக்கு தனியா ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்றீங்க. அதனால அதே மாதிரி சுவாமி தேசிகனும் பராசரருக்கு ஒரு தனி கௌரவத்தை கொடுத்திருக்கார். எங்க அப்படின்னு சொன்னா, பராசர முகான் வந்தே பகீரதனையே ஸ்திதானு கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதானு அப்படின்னு பராசருக்கு சொல்றார். அதாவது பராசர் அவர் வந்து சொல்ற பகீரதன் நமக்கு கங்கையை பராசர் என்ன பண்ணார், பெருமாள் பிராட்டியோடு கூட பெருமாளுடைய பெருமையை சொல்லி நம்மளை எல்லாம் புனிதமாகினார். அதே பகீரதன் என்ன பண்ணா, கங்கா பிளாவித பக்தி தான், அந்த கங்கையை கொண்டு நம்மளை தான் பரிசுத்தம். இந்த ரெண்டு பேருமே நம்மளை பரிசுத்தமாக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடைய இருப்பாங்க. இந்த விஷ்ணு புராணத்துல கிருஷ்ண சரித்திரத்தை ரொம்ப விவரமா சாய்கிறார். அதே வியாசரும் ஹரிவம்சம் சரி, மகாபாரதம் சரி, கிருஷ்ணனுடைய வைபவத்தை அங்க சாய்ச்சிருக்கேன் வியாசர் மகாபாரதத்துல. அதாவது பஞ்சவரை பலகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி புகழ் முடித்தார் வந்தார் தானே, கர்ணனுடன் தான் தூது போனார் வந்தார், கரணிபுரா தின்பாரம் தவிப்பார் வந்தார் அப்படின்னு மகாபாரதத்துல
கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் சுவாமி தேசிகன் அந்த பாசத்தை சாதிச்சிருக்கார். அதே மாதிரி ஸ்ரீ பாகவதத்துல சுகரும் எம்பெருமானுடைய சரித்திரத்தை ரொம்ப விரிவா அனுபவிக்கிறார். இப்படி வியாசர், சுகர், பராசரர் இவெல்லாம் இந்த வரியில் இந்த பரமையில மூணு பேரும் கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப ஈடுபட்டவர்கள். அதனால்தான் முனிவர்கள்னு பேர். பராசர முனிவர், வியாசமுனி, சுகபிரம்மம் அப்படி. ஆக இந்த 3 பேர்ல பராசரர் முதன்மையாக இருக்கார். அதனால அவருக்கு தனியா மாற்றார். சரி, வால்மீகி கூட ஸ்ரீமத் ராமாயணம் பண்ணியிருக்கார். அவரை பத்தி அதிகமா சொல்லியே அப்படின்னு சொன்னா, அவரும் வால்மீகி ஸ்ரீராமனுடைய பெருமையெல்லாம் சொல்லி, பிராட்டியனுடைய பெருமையை சொல்லி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணியிருக்காரு. ஆனா அதுல இந்த தத்துவகீத புருஷார்த்தங்கள்லாம் அதுல சொல்லவே இல்லை. அதனால கொஞ்சம் அவருக்கு பராசரரோட வால்மீகி முனிவர், வால்மீகி பகவான், பராசர பகவான் அப்படின்னு இருந்தா கூட இவருக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி. இப்படிப்பட்ட விஷ்ணு புராணத்துல அதாவது ஐதீக ஆமுஷ்மிக பலன்கள்னு சொல்றார். அதாவது சொர்க்க நரகாதிகள்னா ஐதீக பலன்கள். ஐதீக பலன்கள்னு சொன்னா இங்கே கிடைக்கிற பலன் இல்லை, அதெல்லாம் திருப்பி சம்சாரத்தையே வர முடியாது பண்ணும். மோட்சம் அதனுடைய கைவல்யம். இந்த கைவல்யம்ன்றது என்னது அப்படின்னா, அதாவது ஜீவன் இந்த தன்னுடைய ஆத்மாவை உபாசனை பண்ணி ஜீவ சாட்சா்காரம் பண்ணி எம்பெருமானை விட இந்த ஜீவனே முக்கியமாக அனுபவிச்சு இருக்கிற நிலைக்குதான் கைவல்யம். சரி, இந்த ஜீவ சாட்சா்காரம் பண்ணி அவன் எங்க இருப்பான்? இப்போ பெருமாளை தியானம் பண்ணா மோட்சத்துக்கு போய் அடைவான். இந்த ஜீவனை சாட்சாத் பண்ண எங்க இருப்பான் அப்படின்னு சொன்னா, இந்த பிரகிருதி மட்டத்திலே ஒரு இடத்துல இருக்கான். அந்த பிரகிருதி அந்த இடம் அனித்தியம். அதுல இருந்து மீண்டும் திருப்பி உபாய அனுசரிச்சு அப்புறம் தான் மோட்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த சாங்கியர்கள், பாதஞ்சலர்கள், சைவர்கள் இவெல்லாம் இந்த கைவல்யத்தை மோட்சம் சொல்றார். ஏன்னா அவளுக்கு பரமாத்மான்னு ஒன்று கிடையாது அப்படின்னு. அதுலேயே சில பேர் ஒத்துட்டா கூட அவன் வெறும் சாட்சி தான் அப்படின்னு சொல்றான். அதனால அவர்கள் இந்த ஆத்மானுபவமே அதுவே நிலையானது அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் பிரமாணத்துக்கு சேராது அப்படின்னு இதெல்லாம் அங்க சொல்லியிருக்க. விஷ்ணு புராணத்துல அப்படி சொல்லியிருக்க. இப்படிப்பட்ட பெருமையுடைய விஷ்ணு புராணத்தை நமக்கெல்லாம் கொடுத்த ஆச்சாரியரான பராசரரை பற்றி இந்த ஸ்லோகத்தினால சந்தர்ப்பன்னே நிலைமை மீத நமக்கு நன்றாக புரியும். சந்தர்ப்ப நன்கு விளங்கும்படி நிரூபித்தார், அதாவது அருளினார், உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல அடுத்ததாக நம்ம சம்பிரதாயத்துல யாரு அப்படின்னு சொன்ன சாட்சாத் பிரபஞ்ச சந்தான கூட்டஸ்தான நம்மாழ்வார். அவருக்காக ஒரு தனி
இது எப்பவுமே நிச்சயம் பிரபந்தங்கள் தனின்னு சொல்லும்போது தொடக்க தனின்னு சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்தன குலபதேர்வகுலாவிராம ஸ்ரீமத்ததங்கிரேவளம் பிரணமாமி மூர்த்தா. ஆச்சரியமான ஸ்லோகம். மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்தன குலபதேர்வகுலாவிராம மதன்வயானா இது பதபதார்த்தத்தை அனுபவிப்போம். மதன்வயானா அப்படின்னா மதுனால அடியேன்னு அடியானது ஜென்ம வித்யா வம்சத்தை சேர்ந்த எல்லாருக்கும் மாதா இனியதை என்னும் தாய். எப்பவுமே தாயானவள் தன் குழந்தைகள்லாம் நல்லா வளரணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உடையது. அதே மாதிரி நாமெல்லாம் நல்ல ஞானத்தை பெறணும் அப்படின்றதுக்காக மதன்வை. ஆனா நம்ம ஜென்மமும் சாபல்யமாகணும் அப்படின்றதுக்காக தாயை போன்றவரும் பிதா நம்மளுடைய க்ஷேமத்தையே எப்பவும் எதிர்பார்க்கிறோம். அதனால பிதா நன்மைகளையே என்னும் தந்தை, யோதையாக இளமங்கைகளான மனைவிமார்கள், தனையாக அதாவது நமக்கு முதுமை வந்துருச்சுன்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள். அப்புறம் விபூதி எப்போதும் சொத்துக்கள், அவர்கள் தான் நம்ம சொத்து. சர்வம் எல்லாம் நியமேன கட்டாயமாக எந்த நம்ம திருவிழியோ நம் எல்லோருடையும் குலபத்தேகே பிரபஞ்ச குலங்களுக்கு தலைவரான ஆத்யஸ்ய எல்லா வகையிலும் முதல் நம்மாழ்வாரின் புகழாபிராமம் மகிழம்பூவின் நறுமணத்தால் மிகவும் அழகியதான ஸ்ரீமத் எல்லாவை சொல்லும் நிறைந்த தது அங்கிரி உள்ள அத்தகைய திருவடியினை மூர்த்தினா தலையால் நாமே வணங்குகிறேன் அப்படின்னு. இங்க மூர்த்தினா சப்தம் அதிகமா, அங்கெல்லாம் நமாமின்னு சொன்னார். இங்க மூர்த்தினானே நமாமி வணங்குகிறேன்னு சொன்னாலே கூறினேன். இங்க மூர்த்தினா அப்படி வணங்குகிறேன். அதுக்கப்புறம் அது அங்கிரி யுகலம், அவருடைய திருவடியினுடைய பெருமையை வேற சொல்ற. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான அர்த்தங்கள் உடையது. அதுல கீழே பராசரர் புராண ரத்னத்தை சாதிச்சார். அந்த புராண ரத்னத்துல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வேண்டிய அம்சங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னார். அதை விட இதுக்கு என்ன பெருமை, நம்மாழ்வாருக்கு என்ன பெருமை, அவரை விட என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, அந்த விஷ்ணு புராணத்தை விட உயர்ந்தது இவர் திருவாங்கிலேருந்து வந்த பிரபந்தங்கள். அது என்னன்னா அப்படின்னா வேதாந்தங்களை நமக்கு மிகவும் உணர்த்தக்கூடியது. அதுவும் இல்லாத எம்பெருமான், அதாவது ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை நாம் அனுசந்தானம் பண்ணா எம்பெருமானுக்கு அவனையும் வசீகரம் பண்ணும். அப்படி எம்பெருமானை தன் பக்கம் நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தியை உடையது அவருடைய அருள் செயல்கள்லாம். அதுல கருத்துக்கள் ரொம்ப இருக்கு. அதுல வேண்டாத அம்சம் கிடையாது, எல்லாமே வேண்டிய அம்சம், ரொம்ப பரிசுத்தமான அர்த்தங்கள் உடையது. அதுக்கு நாதமுனிகள் இசைகள்லாம் தாளங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவருடைய பிரபந்தத்தை
எல்லாரும் அதிகரிக்கலாம். குறிப்பிட்ட ஜாதி பிராமண சத்தியர் தான் இல்லை, எல்லாரும் அதை அனுகிரகிக்கலாம், கையாளலாம். அதனால எம்பெருமான் கிருபைக்கு பாத்திரமாகலாம். இப்படி மதுரகவியாழ்வாருடைய அனுகிரகத்தை, அதாவது அவருடைய அனுகிரகத்தினால நாதமுனிகளுக்கு உபகாரம் பண்ணி அவருக்கு உபதேசம் பண்ண நம்மாழ்வார் அவரை பற்றி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எம்பெருமான் நமக்கு எல்லா விதமான உறவுகளும் அப்படின்னு சொல்லி உபனிஷத்துல மாதா பிதா பிராதா நிவாசகா ஸ்தானம் சூர்க்கு கதிகி நாராயணா அப்படின்னு இந்த சரீரத்தினால ஏற்படக்கூடிய உறவுகள் என்னென்ன இருக்கோ அது மொத்தத்தையும் சொல்லியிருக்கார். அதுல அதே மாதிரி ஆத்மாவுக்கு என்ன ஒரு ஆத்மாவுக்கு உறவு என்னன்னாக்க ஆச்சாரியர்கள். நம்ம ஆத்மா பத்தி தெரியக்கூடிய, ஆத்மாவை பத்தி நமக்கு உணர்த்தக்கூடிய தமிழுடைய ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு அதனால்தான் இங்க அப்படின்னு பார்த்ததுனால ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் கூறி இது சரீர சம்பந்தத்தில் ஏற்பட்ட உறவை விட நாராயணனே எல்லா விதமான உறவு. இந்த சரீர சம்பந்தம் ஏற்பட்ட உறவுகள்ல பல அதுல நமக்கு சில சந்தோஷமா இருந்தால் கூட அது சாஸ்வதம் கிடையாது. அதனால எம்பெருமானுடைய சம்பந்தம் தான் நமக்கு சாஸ்வதம் அப்படின்னு சொல்லி சரி. சுபாலோபனிஷத்துல எம்பெருமானை பத்தி சொல்லிச்சு. எம்பெருமான் நமக்கு எல்லா விதமான உறவும். இங்க ஆழ்வாரே நமக்கு எம்பெருமான போல மாதா பிதாவா இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஸ்லோகத்தை ஆரம்பிச்சோடனே மாதா பிதான்னு ஆரம்பிச்சிருக்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தகப்பனாரை விட ரொம்ப அதிகமாக மதிக்கத்தக்கவள் தாய். அதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு சொன்னா வசிஷ்ட ஸ்மிருதியில சொல்லப்படுறது. என்ன, ஒரு மகனுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான நன்மைகள்லாம் தாயால தான் கிடைக்குது. அதனால அப்படிப்பட்ட தாயானவள் பத்தித்தையா இருந்தாலும், பத்தித்தைன்னா என்ன அப்படி சொன்னா தன் புருஷனை விட்டு இன்னொரு புருஷன் கிட்ட இருந்தாலும் அவளுக்கு தினமும் பணிவடை செய்ய சொல்லியிருக்கு. இது ஆபஸ்தமர் சாதிச்சிருக்க. ஆக ஆச்சாரியன், தகப்பன், தாய், இவர்கள 3 பேர்ல தாய் தான் ரொம்ப சார்ந்தவர் அப்படின்றத கௌதம ஸ்மிருதினு சொல்லப்படுது. மாதிருதேவோபவா மாதா பூர்வரூபம் சதீரிவ மாதரஹா அப்படின்னா தாயை பெருமையா சொல்லியிருக்கு. அதனாலதான் திருமங்கை ஆழ்வாரும் அத்தனாகி ஆளும் எம்பிரான் மாய் அப்படின்னு சொன்னார். திருமணி புராணம் அப்படிதான் அன்னையாகி அத்தனாகி ஆளும் எம்பிரானுமான்னு சொன்னார். திருமணேஸ்வரம் அப்படிதான் சாதிச்சிருக்கார். மதுரை அப்படிதான் பண்ணியிருக்கார். திருமங்கை மன்னன் எம்பிரான் என்ற என்னுடைய சுற்றம் எனக்கரசு பம்புலாந்தோடு கன்னிமாமணி கோயில் வணங்கி அப்படின்னு ஒரு பாசனம் சாதிச்சிருக்கார். அதுல இந்த நாராயணனுடைய சப்தத்துக்கு, நாராயண சப்தத்துக்கு
நாரங்களான ஜீவராசி ஜீவ சமூகத்துக்கு தாயையும் தந்தையும் போல் நன்மகளை அருளுபவன் யாரு? எம்பெருமான் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லியிருக்க. இப்படி தாய்க்கு ரொம்ப பிரசித்தம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில திருவங்கத்துள் ஓங்கும் ஒளிவுளார் தாமே என்று தந்தையின் தாய்மாளார் அப்படின்னு பாசனம் சொல்லுங்க. அப்படி எல்லோரும் எம்பெருமான தாயாவும் தந்தையாவும் சொல்லியிருக்க. ஆனா இந்த ஆளை வந்தா இவை எல்லாத்தையும் நம்மாழ்வார் நமக்கு தாயும் தந்தையும் ஆகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்ததாக மாதா பிதான்னு சொல்லுங்க. அதுக்கு பல பிரமாணங்கள் சொல்ற. அங்காத் சம்பவதி ஹிருதயாதீதாயசே ஆத்மாவை புத்தநாமாசி தும் ஜீவ சரதம் இப்படிலாம் வேத வாக்கியம் இருக்கு. ஆக வேதமானது பிதாவின் உருவத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. பராசரனும் என்ன பண்ணிருக்க? மாதா பர்த்ரா பிது புத்ரோ எஸ் ஜாதா சயேவதா அப்படின்னு பிதேவ புத்தம் அப்படின்னு ஸ்துதியில சொல்லிப்பட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட பிதாவாக சொல்லக்கூடிய வேதம் என்ன, வேத புருஷன் என்ன, வேத புருஷன் யாரு? வேதத்தை பிரிவாக எம்பெருமான். அப்படிப்பட்ட தந்தை தன்னுடைய பிள்ளை இடத்துல ரொம்ப பிரீத்தி உடையவனாக சொல்றது. அப்படிப்பட்ட தந்தை யாருறாங்க இந்த ஆழ்வாரே அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, மாதா பிதா யுவதையா அப்படின்னு அடுத்த சப்தம் வரும். யுவதைன்னா நல்ல மங்கை பருவத்தில் மனைவார்கள்னு சொல்றோம். இப்போ மனைவிமார்கள் அந்த பூர்வ சொல்ற. இங்க பூர்வல சொல்லலாமா அப்படின்னு சொன்னா, ராஜாக்களுக்கெல்லாம் பல மனைவிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இங்க ஆள வந்தார் ஒரு ஒரு பிரகிருதி ஒரு ஒரு மண்டலத்துக்கு ராஜாவா இருந்தார். அதாவது பாதி சோழ ராஜ்ய மண்டலத்துக்கு ஆண்டவர் ராஜாவா இருந்தார். அதனால தன்னுடைய இதை வச்சுட்டு யுவத்தையான்னு பூர்வம் சொல்லிட்டார். நல்ல பருவம் மங்கை மனைவிமார்கள். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனைவிதான். ஏன்னா இந்த இடத்துல யுவதையான்னு ஏன் சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன ஸ்லோகத்தை பண்ணிட்டா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லி ஆகணும், அந்த பாவம் எப்படி வந்ததுன்னு சொல்லி ஆகணும். சரி, இது அந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சது இவருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் 18 வயசுலேயே மகாபாஷ்ய பட்டதான் வியாகரணம் வாசித்தார். அப்ப சோழராஜனுடைய குருவான ஆட்சியாழ்வான இவர் வாதிட்டு வென்ற. அதனால அப்பவே ஒரு கிரந்தம் எழுதுற. அது சம்வித் சித்திங்கிறது.
இந்த சம்வித் சித்தி பற்றி சில சர்ச்சைகள்லாம் வருது. இவர் ஆள வந்தார் சன்னியாசி ஆயினாருள். அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு வந்த பிற்பாடு தான் இந்த சம்வித் சித்தியை எழுதினார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அப்போ இந்த சன்னியாசா இருந்து இந்த யுவதேகா சப்தங்கள்லாம் போட்டா நல்லா இருக்காது. அதாவது ஜீவன் தேசிக்கிறோம், தேவனால தேசிக்கிறோம், 2 பேரும் ஒன்னா எழுதுற காலத்துல காலக்ஷேபம் சாய்ப்பலாம். காலக்ஷேபம் சாய்ச்சா பகவத் விஷயம் காலக்ஷேபம் நடந்துடும். அதுல சில விஷயங்கள் இந்த அதான் அதுவும் இல்லாத பெரிய ஆழ்வார் சில சமயத்துல இந்த ஸ்திரீகளுடைய தன்மைகள்லாம் விவரிக்கும்படியா வரும். தேவனாசிங்க ரொம்ப சின்னவர் வயசு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் விவரமா விவரிக்க மாட்டார். கொஞ்சம் அதெல்லாம் ஏன்னா சன்னியாசத்துல ரொம்ப விவரிச்சு சொன்னா அது சாந்தத்துக்கு இதுவா இருக்கு அப்படின்னு அவர் சங்கோச்சப்படுவாராம். அதை பார்த்துட்டு உடனே ஜீவதேசிக அந்த பாகத்தை அவர் சாதிப்பார். அதுக்கு வேண்டிய அதாவது பெரியவா சொன்னா அது விரசமா இருக்காது, சின்னவா சொன்னா அது விரசமா இருக்கும். அதுக்காக அப்படிதான் சாய்ப்பார். அதுலயும் ஒரு விவசாய வச்சிருந்தது ராஜா. அதுதான் அது மாதிரி இங்க ஆள வந்தா யுவதையான்னு போட்டவுடனே இத சன்னியாசியா இருந்து எழுதலாம் அப்படின்னு ஒரு இது வரும். இப்ப கொண்டு அவர் அதுவும் இல்லாத சன்னியாசிகள் ராஜ்யசபைக்கு போகக்கூடாது, துறைகள்லாம் ராஜ்யசபைக்கு போகக்கூடாது. அதனால இவர் பூர்வாசிரமத்திலேயே இந்த சம்வித் சித்தியம் இந்த ஸ்தோத்திரத்தையும் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, அதுக்கிட்டோம். இங்க எதுக்கு இந்த இளம் பருவம் முடிய நங்கைன்னு சொன்னார்? மனைவி சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சொன்னா, இந்த தம்பதிகள் அதாவது எந்த இடத்துல 2 தம்பதிகளும் இணைஞ்சு அனுகூலதா இருக்காளோ அந்த இடத்துலதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்றதெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு மனு சொல்லியிருக்கேன். எத்தனை ஆனுகூல்யம் தம்பத்தியோகோ திருவர்க்க தத்திர வர்த்ததே. அதனால அங்க அப்படிப்பட்ட அங்க பூர்வத்தில் தம்பதி அனுகூலமா இருக்கணும், பத்தினியானவர் அனுகூலமாக இருக்கும். அது அனுகூலமா இருந்தாதான் இந்த 3 தர்மங்களும் வளரும் அப்படின்னுதான் யுவதையான கூறுல போட்டா கூட அது ராஜாவா இருக்கிறவன் இந்த தம்பதிக்கு அனுகூலமா இருந்தா அவங்க ராஜ்யம் நடக்கும். அதனால அப்படி அந்த அந்த அனுகூலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது யுவத்தை தனியா யுகூதி அப்புறம் தனியாகன்னு சொல்றேன். தனையன் அப்படின்னு சொன்னா புத்திரன் அர்த்தம். அதாவது இங்க அதாவது புத்து புத்து அப்படின்னு நரகத்துல இருந்து பெற்றோர்களை காப்பவர்கள் புத்திரர்கள் புத்திரகா அப்படின்னு சொல்லி புத்திரன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ற. அதாவது வயசாகி உடம்பு தழுந்து போச்சுன்னா அவரை காப்பாற்றுறவர்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னு ஆழ்வாரே சாதிச்சிருக்காரு.
வாயின் நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்லாம் சாதிச்சிருக்க. அதனால பெற்றோர்களை நல்லா காப்பாற்றக்கூடிய மக்கள். ஆண் பசங்களை விட பெண் பிள்ளைகள் கொஞ்சம் பற்று ஜாஸ்தியா இருக்கும். காரியமும் பணிபடி என்ன செய்யும், அதாவது அவனுக்கு துணியெல்லாம் மாற்றி அவன் வயசான காலத்துல அவனுக்கு என்னென்ன செய்ய விடணுமோ, கொஞ்சம் ஆண் பிள்ளையா இருந்தா கஷ்டப்படுவான். ஏன்னா அவன் அனுஷ்டானத்தை உடையவன். இவர் ஸ்திரீகள் என்ன பண்ணுவா, அந்த காலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் பாடுவா. அதனால அந்த காரியத்தை படுவா இருக்கும். அவனை ஒரு வியாதித்தனை நல்லா உடம்ப தொடச்சி விட்டு அவனுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணா பழிச்சுட்டு இருக்கும். அதே ஆம்பளை பண்ணா அவனுக்கும் கஷ்டப்பட்டு செய்வான், அவனுக்கும் பிடிக்காது. அதனால இங்க இந்த அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தான். புத்திரன் இருப்பான், புத்திரன் அவனுக்கு அவனால என்ன சம்பாதிக்கணும், அவனுக்கு எப்படி வைத்தியம் அது சொல்ல முடியும். நான் எடுத்து அவனை உட்கார வச்சு அவனை நல்லா தொடச்சி விட்டு அவன் சொன்ன செய்யக்கூடிய பெண் பிள்ளைகள் தான். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நர்ஸ். அதனால அதுவும் நல்ல பதம் நர்ஸுன்றது. நர்சிங் தான் நர்ஸுன்றது நல்ல பதம். ஆக அதை தவிர புத்திரர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம குலத்தை கொண்டாடும்படியாக இருக்கணும். கொண்டாடும்படியாக எப்படின்னா பெருமாள் சிந்தை உள்ள, அதாவது பகவத் சிந்தனை உள்ளவர்களாகவே இருக்கணும். அப்பா இப்ப கொடுத்தாங்கன்னா பெருமாளை செலுத்து, இந்த பையன் அவர் பையன் நாம ஏதோ மலைக்கு போறேன், அந்த கருப்பு கலர் துணியை உடுத்திக்கிறேன் அப்படின்னா இருந்ததுனாக்க எப்படி இருக்கும்? அதுவும் அவன் வீட்டு தனியா இருந்து எங்கேயா கொடுத்துன்னு போய் தோன்ற ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல. அவன் வீட்டிலே இருந்து இந்த மாதிரி பண்ணா பிள்ளைன்ற விஷயத்தை சொல்லவும் முடியாது. சொன்னா சரி வீட்டை விட்டு வெளில போகணும். இவன் சொல்றது கூட அவன் சொல்லுவான், பிடிச்சா இங்க இரு, இல்லைன்னு போப்பா அப்படின்வான். அது மாதிரிலாம் இல்லாத நம்ம குலத்துல நமக்கு திருமால் திரு சம்பந்தமே உடைய குழந்தையா பிறகுமே அப்படின்னு எல்லாரும் கேட்க மாட்டாளா, பிரார்த்திக்க மாட்டாளா பெருமாள்கிட்ட. அதே மாதிரிலாம் மகான்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அவ இருக்கிட்ட சில பரிபவங்கள்லாம் ஏற்படாம அவ சீக்கிரம் பராமரிச்சுட்டா. ஒவ்வொரு பெரிய சுவாமியினுடைய குடும்பங்கள் எல்லாமே கஷ்டப்படுறது. அதுக்கு காரணம் வேற. அதனால்தான் மகாபாரதத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம், அதாவது அபிஷ்யாத்குலேஸ்மாகம் சர்வபாவேன யோகரி சரணம் விஷ்ணு தேவே மதுசூதனம். யாராவது என் குலத்துல இந்த எம்பெருமானுடைய திருவடியே நினைச்சிருக்கக்கூடிய குழந்தை பிறக்க மாட்டானா? குலே அஸ்மாகம் சர்வபாவேன யோகரி, எல்லா நிலைகளிலையும் எம்பெருமானே நினைச்சிருக்கக்கூடிய பிரயாயா சரணம் விஷ்ணு தேவேசம் அப்படின்னு அவன் பெருமாட்டு சரணாபதி அப்படிப்பட்ட பிள்ளையோட குரு காட்டுகிறான். அதுவும் இல்லாத நம்ம வம்சத்துல ஒரு குழந்தை பிறந்துட்டா தீர்த்தம் பண்ண உடனே எப்படி தீர்த்தம் பண்ணணும் தெரியுமா? அவன் அந்த ஜலத்துல குதிக்கணும். அந்த குதிக்கிற அந்த ஜலமானது அது இப்படி அலை எழுத்து மேல போய் பித்ருலோகத்துல போய் அந்த தீர்த்தம் விழுமா. அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதாவது வைஷ்ணவத்துல ஒருத்தன் பிறந்துட்டான், இனிமே குறையே கிடையாது, அவன் ஆஸ்போட்டயன் பிதரா பிதாமா வைஷ்ணவோட குலா ஜாதா சந்தாரயிஷதி அப்படின்னு வராபுரத்துல இந்த சோழன் சொல்லப்படுது. அது நம்ம சந்ததி அப்படி நடந்ததுன்னா அவ்வளவு சந்தோஷம். விஸ்வாமித்திரனும் மாஜனிஷ்டனோவம்சே ஜாதோவா திராக் விவர்ஜிதாம் ஆஜன்ம மரணம் எஸ்ய வசுதேவோ நெய்வதம். இந்த கெட்ட சந்ததியுடைய கொடுமைய விஸ்வாமித்திரர் சொல்லி அப்படிப்பட்ட சந்ததி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற. ஆக தனையாக
குடும்பத்துக்கு ஏற்றதாகவும் அந்த வம்சத்தை கலைவேற்றக்கூடியதாக பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. மாதா பிதாயோதே தனையாய் விபூதிஹி. விபூதிஹின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தா அவனுக்கு பரிஜனங்கள் நிறைய இருக்கும், அவனுக்கு சொத்து நிறைய இருக்கும். அதெல்லாம் இவனே போய் நேரம் வேலை செய்யக்கூடாது, அதுக்கு ஆள்கால் போகும். அதுல இவனுக்கே தெரிஞ்சவன் சிஸ்டர்கள்லாம் இருப்பா, இதெல்லாம் இருக்கும். இதுல இப்படிப்பட்ட விபூதி எதுக்கு அவ்வளவு ஓன் பண்ண அப்படின்னு சொன்னா, இவைகள்லாம் நல்ல விஷயத்துல பயன்படும். தான பெருமாதிகள், குரு சுத்தைகள், பகவத் பாகவத ஆராதனார்கள், இவர்களுக்கெல்லாம் பயன்படணும். தன் குடும்பம் தான் வாழணும், 10 தலைமுறை சேகணும் அப்படின்னு இருக்கிற பாவத்தோட சொத்து சம்பாதிக்க கூடாது. இந்த சொத்து இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு துக்கம் தான் அதிகமாகும். நல்ல ஞான உடையவர்கள் சொத்துல ஆசைப்படவே மாட்டார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மாவுடைய சொத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்கும். ராஜாபத்திய பிரவிதிதுவம் பிரேக்க பரியாய துக்கம். அந்த துக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அல்பத்துவ, அஸ்திரத்துவ, துக்க மூலத்துவ, துக்கமிஷத்துவ, துக்கோதர்க்கத்துவ, சுவாபாவிக அனந்த விருத்த விபரீத அபிமான மூலத்வாதிகள தோஷம். 7 தோஷங்கள் சொல்ற. அல்பமான சந்தோஷம் உண்டாகும், அது ஆச்சரியமா இருக்கும், அது துக்கத்தை உண்டு பண்ணுது, துக்கம் கலந்ததா இருக்கும், துக்கத்தை மேலும் மேலும் அதிகரிக்கும், அதுக்கு இயற்கையான ஆனந்தத்தை எடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட தோஷங்கள் உடையது இந்த ஐஸ்வர்யங்கள். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் வேண்டவே வேண்டாம். அதே இந்த சொத்து ஐஸ்வர்யங்கள் தான மாதிரிகளுக்கோ இல்ல ஒரு ஆச்சாரியனுக்கு செய்யறதுக்கோ இல்ல பகவத் பாகவத ஆராதனை பண்றதுன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால எந்த துக்கமும் ஏற்படாது. இது எல்லாத்தையும் சொல்றதுன்னா விபூதி பொதுவாக. இந்த விபூதிக்கு அனுகூலமான விபூதி எப்படி புத்திரர்கள்லாம் சந்ததிக்கு அனுகூலமா இருக்கணும், அதாவது யுவதையா எப்படி தனக்கெல்லாம் சிசுவை பண்ணி எதிர்பார்க்கிறோம், அதே மாதிரி இந்த விபூதிகள் எல்லாமே பகவானுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி. ஆக விபூதி இன்னும் சர்வம், அதுக்கப்புறம் சர்வ சப்தத்தை போட, ஏன்னா நிறைய இருக்கு, விபூதி மட்டும்தான், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் அதெல்லாம் சேர்த்து சர்வம்னு போட்டாருங்க. சர்வம்னு போனத இன்னும் என்னென்ன லோகத்துல இருக்கோ அது மொத்தம் அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லாத மற்றதுன்னு அர்த்தம். ஆக இந்த சரீர இந்திரியாதிகள் கூட அதுல சேர்த்து, இந்த சரீர இந்திரியங்கள் கூட வெறும குழந்தையை பெற்றுக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சரீரம் வேண்டியதில்லை. இந்த சரீரத்தையும் நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்தணும். அதனால்தான் சர்வம்ன்ற இடத்துல இந்த சரீரத்துடைய இந்திரியங்களும் அனுகூலமா இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் பார்ப்போம். மீதிய அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்ப்போம். கவிதா இருக்கு. அதனால இப்போ மாதா பிதாயுடைய தனியாய்பூதி சர்வம் அது மட்டும் பார்த்துக்கணும். மீதிய அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்ப்போம். கவிதா இருக்கு. சுபாய கல்யாணம் வெங்கடேசாய வேதாந்தே श्री नारायणाय महादेशाय नमः। श्रीमते श्री महादेशाय श्रीमते श्री